எவ்வளவோ வேலை, ஏகப்பட்ட சொத்து, பராமரிக்கிறதுக்கு ஆளே இல்லை. நான் ஒரு ஆள் மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஏசப்பா, எனக்கு வீட்டிலையாவது உதவி செய்யறதுக்கு யாராவது தாங்கப்பா, உண்மையுள்ள ஒரு ஆளை தாங்கப்பா. இயேசுவே, என் கஷ்டம் தீர மாட்டேங்குது. நீர் இந்த ஜபத்தை கேட்கணும் ஆண்டவரே. ஐயா ஐயா, யாருப்பா இது? யாருப்பா இது? பார்த்த மாதிரி இருக்குது. ஐயா, நான் உங்ககிட்ட வேலை கேட்டு வந்திருக்கேங்க ஐயா. வேலை கேட்டு வந்திருக்கிறேன். ஏசப்பா, இப்பதான் ஜெபம் பண்ணினேன். ஜபத்தையெல்லாம் ஆண்டவர் கேட்ட நன்றி அப்பா. நீ நல்ல ஒரு வேலை தந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா, நீ எங்க இருந்து வர? ஐயா, நம்ம ஊரு திருநெல்வேலி பக்கம் ஐயா. சரிம்மா, உங்ககிட்ட வேலைக்காக வந்திருக்கேங்க ஐயா. சரிப்பா சரிப்பா. உன் பேர் என்னப்பா? என் பேர் லூசு ராஜாங்க ஐயா. லூசு ராஜா? பேரே லூசா இருக்கு. என்னப்பா, உனக்கு யாருப்பா பேர் வச்சாங்க? அது எங்க அப்பா அம்மா வச்ச பேரு ராஜாங்க ஐயா. சரி. ஆனா ஒரு சில லூசு பசங்க நான் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு லூசு ராஜான்னு வச்சுட்டாங்க ஐயா. நீ லூசு இல்ல, பேர் வச்சவங்க தான் லூசு. ஆமாங்க ஐயா. சரிப்பா சரி. உனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு நீங்க புல்ல புடுங்க சொன்னா மலையே பிடிக்கிட்டு தருவீங்க ஐயா. புல்ல புடுங்க சொன்னா பக்கத்துல இருக்க மலையை பிடிக்கிட்டு வந்துருவேன். சரி சரி சரி. உன் வார்த்தையில ரொம்ப நல்ல உண்மை உள்ளவனா இருக்கிறேன். சரி, நான் இப்பதான் ஏசப்பட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வேலைக்காரன் கிடைக்கணும்னு நீ வந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷம். சரி, நீ எந்த வேலையானாலும் செய்வ, அப்படிதானே? சரி, நான் பகலெல்லாம் வேலை செஞ்சு களைப்பா இப்ப சாயந்தரம் களைப்பா வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு டீ கூட போட்டு தரதுக்கு ஆள் இல்லை. நீ ஒரு காபி போட்டியா? டீங்களாங்க ஐயா? ஆமா ஆமா. டீயா காபிங்களாங்க ஐயா? காபி போடு. காபி போடுங்க. சரிங்க. சரி. ஐயா, காபி. என்னப்பா காபி போட்டுட்ட? ஏய், காபி போட்டு எடுத்துட்டு வரதானே சொன்னேன். ஏன் காபி போட்ட? நீங்க தாங்க ஐயா காபி போட்டு சொன்னீங்க. அட லூசு ராஜா. காபி போட்டதுன்னா அது சாப்பிடுறதுக்கு தட்டுல எடுத்துட்டு காபி போட்டு தட்டுல எடுத்து கொண்டு வரணும். எதானாலும் தட்டுல கொண்டு வரணும். நீ இப்படி எல்லாம் தூக்கி வீசினா நீ லூசாதான் பண்ணிட்டு இருக்கிற. சரியா? எதை செஞ்சாலும் ஒரு தட்டுல எடுத்து கையில கொண்டு பவியமா தரணும். என் அந்தஸ்து எவ்வளவு தெரியுமா? எப்படிப்பட்டவன்? இப்படி தூக்கி வீசுறிய, அதுக்கு வீணா குடிக்க முடியாம போச்சுத. ஏன் இப்படி பண்ணுன? சரி 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 சரி. ஏசப்பா, நான் என்ன செய்யணும்னு தெரியலப்பா. சரி, அடுத்ததான் இப்ப வெளியே போக வேண்டியிருக்கு. சரியா? இப்ப நான் வெளியே போக வேண்டியிருக்கு. என் செருப்பு அந்த பக்கம் எனக்கு எடுத்துட்டு வாமா. பாப்பா, செருப்பு பார்த்துட்டு ஐயா என்ன சொன்னாரு? எது எடுத்தாலும் தட்டுல வச்சு அது அந்த சொன்னாரு. அப்ப அவர் தட்டு தான் கருப்பு. ஐயா, என்ன இப்படி பண்ற? இதே என்ன தட்டுல எடுத்துட்டு வந்திருக்கிற? நீங்க தானே ஐயா எது எடுத்தாலும் தட்டுல எடுக்க சொல்லிருக்கீங்க. மற்றவங்க லூசு கிடையாது, நீதான் உண்மையிலே லூசு ராஜாவா இருக்கிற. செருப்ப போய் தட்டுல யாராவது வச்சா, அது நான் சாப்பிடுற தட்டுல. இதெல்லாம் இப்படியே பண்றது. எதை எடுத்தாலும் எதை எப்படி செய்யணுமோ அப்படி என்ன செய்யணும், செஞ்சு பழகணும். சரியா? ஆமா. இப்படி தட்டுல செருப்ப வச்சு கொண்டு வந்தேன்னா எப்படி இருக்குது? இதான் அழகு. இப்படியா செய்யணும். ஒன்ன லூசுன்னு சொல்றதுல தப்பே இல்லை. சரி, இங்க பார்த்து பேசுங்க, ஆடியன்ஸ் பார்த்து பேசுங்க. ஆமா, ஆடியன்ஸ பார்த்து. சரி, திரும்பி பார்த்து அது சிவத்தை எடுத்து ஆடியன்ஸ் பார்த்து. அப்ப இப்ப அந்த இடம் சரி. ராஜா, நான் வெளியே போயிட்டு வரேன். யாராவது வருவாங்க, என்ன தேடி வருவாங்க. எல்லாரும் நல்லா உபசரிக்கணும். சரியா? என்ன எப்படி கவனிப்பே அப்படி எல்லாம் என்ன செய்யணும், கவனிக்கணும். சரியா? சரி, போயிட்டு வரேன். இந்த ஐயா சரியான லூசா இருப்பாங்க. கஷ்டம் என்ன சொன்னாங்க, எதை எடுத்தாலும் தட்டுல கொண்டு வர சொன்னா. நான் தட்டுல தானே எடுத்துட்டு வந்தேன். ஏன் திட்டிட்டு போறேன் லூசு பையன்? எங்க போனாலும் வெயிலையும் மழையிலையும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு.
வேலை செய்யலன்னா சம்பளம் தர மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்றது? ஏதாவது ஒரு கைத்தொழில் பண்ணலான்னாலும் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. என்ன செய்யறது? ஈஸியா செய்யணும், ஆனா ஈஸியா சாப்பிடவும் செய்யணும். ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு முதல் நாளா இன்னைக்கு ஒரு தொழிலை தொடங்க போறேன். ஏன்னா நான் நல்லா இருந்து போன என்ன சொன்னா உன் கை காலம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதனால நான் செய்ய போற தொழிலை பார்த்துட்டு எனக்கு எல்லாரும் உதவி செய்யணும். சூப்பர். கையை கட்டிக்கும். நேரம் நடந்தா தர மாட்டாங்க. எப்படியாவது 2-3 வீட்டுக்கு பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த ஒருத்தருக்கு கொடுங்க, ஏதாவது கொடுங்க. என்ன பொருளா இதுக்கு நான் கம்பெனிக்கே போயிட்டு பெரிய ஆட்கள் இருப்பான், அவங்கள தேடி போவோம். உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏதாவது பண்ண மாதிரி வீடு இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ பெரிய பெரிய வீடு. ஐயா ஏதாவது போடுங்க ஐயா, ஏதாவது போடுங்க ஐயா. கிடைக்குது. மகாராஷ்டிரா நல்லா இருக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஐயா இதை வச்சு தொழில நல்லா தான் இருக்கு. ஏதாவது ஒரு வீடு கிடைக்குதான்னு பார்ப்போம். சாப்பாடு வேணுமே. அங்க ஒரு பையன் நிற்கான், அவன்கிட்ட போய் கேட்போம். எப்பா ஏதாவது சாப்பிட்டு போடுப்பா. யாருமா நீ? ஊருக்கு புதுசா தெரியலையே. அது ஊருக்கு இன்னைக்குதான் தொழில் தொடங்கி இல்ல ரொம்ப நாளாவே இந்த தொழில இருக்கிறேன். எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுமா? ஐயோ ரொம்ப பசிக்குதா? நம்ம என்ன சொன்னாரு? அவர் இடத்துல அவர் எப்படி நம்ம கவனிக்கணுமோ அதே மாதிரி கவனிக்க சொன்னாரு. ஏப்பா வீட்டுக்குள்ள வர மாட்டேன். வித்தியாசமான ஆளா இருக்கிறேன். எங்க ஐயா சீட்ல உட்கார வைக்கிற உட்காரு. நீ வேற பசிக்குதுன்னு சொன்னியா, எனக்கு வேற கையும் ஒண்ணு காலும் ஒண்ணு. எங்க ஐயா தட்டுலயே உனக்கு சாப்பாடு அவளுக்கு கிடைக்க போது நமக்கு தூக்கிடுவோம். இங்க நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு. வச்சுக்கோ, தட்டி நீ எடுத்து போயிரு. ரொம்ப புத்திசாலிப்பா. நீ புத்திசாலிதான். லூசு ராஜா, ஐயா லூசு சொல்லுங்க. ராஜா, யாராவது வந்தாங்களாப்பா? ஆமாங்க ஐயா, ஏய், இது யாரு? ஏய், பிச்சைக்காரன் வந்து உட்கார்ந்திருக்கிற. அது நான் இருக்கிற சேர்ல, ஏய், நடு வீட்டுல வச்சு சேர்ல போட்டு நான் சாப்பிட உடனே இருக்க வர சொல்லுது. வெளியே போ, வெளியே போ. அவன் கூட்டா வரக்கூடாது, வரக்கூடாது. அவன் கூட்ட, ஏ முண்டா, எப்படி எல்லாம் கூட்டுறது? இப்போ இவன் அடிச்சு வெளியே தெரியலன்னா உன்னுடைய வேலை போயிடும். ஐயோ வேலை போகுது. ஐயம்மா கோமணி தயவு செஞ்சு அதெல்லாம் முடியாது. நான் இங்க தான் நிப்பேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே இருந்துருவேன். பிடிச்சிருக்கா? எனக்கு போயிருமா கோமாது. என்னப்பா இப்படி பண்ற? என்னப்பா இப்படி பண்ற? ஐயா நீங்க சொன்னதானே செஞ்சேன். யாருக்கு பிச்சை தானே உள்ள இருக்க? வழிய போறவன எல்லாம் பிடிச்சு உள்ள கொண்டு வைப்பியா? ஏன் இந்த மாதிரி பண்ற? சொல்றது நீ மறுபடியும் உன்னை லூசனே நிரூபிச்சிட்டு இருக்கிற. இது சரியா? நான் உனக்கு எனக்கு பாதுகாப்பா வைக்க இருப்பேன், நீ எனக்கு உதவியா இருப்பேன்னு நினைச்சிட்டு வச்சா நீ என்னன்னா ஒவ்வொருத்தருமே கொடுத்துட்டு இருக்கிற. ரொம்ப வேதனையா இருக்குது.
சரி, இன்னும் நான் வெளியே போக வேண்டிய இருக்குது. யாராவது இது மோசமான உலகமா இருக்குது. இப்ப காலம் பொருளாதார கெட்டு போய் கிடக்குது. நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய பொருள் எல்லாம் இருக்குது, தண்ணி பாட்டில் எல்லாம் நிறைய கிடக்குது. யாராவது வந்து புறக்கிட்டு போயிடுவாங்க. சரியா? பிச்சைக்காரன் வேஷத்துலயும் வருவான், அடுத்து நல்லா டிப்டாப்பா வருவான், சொந்தக்காரங்க வேற சொல்லிட்டு வருவான். அவனையெல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. சரியா? எப்ப எந்த வேஷத்துல வந்தாலும் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. நான் வெளியே போறேன், மறுபடியும் போக வேண்டிய இருக்குது. பொறுப்பாளர்கிட்ட பாத்துக்க, எல்லா பொருளும் எல்லா கையில பணத்தை எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் திருட்டு போயிடக்கூடாது. சரியா? நல்லா பாத்துக்க. இங்க நிறைய பொருள் இருக்கு, பார்த்து அரண்மனை மாதிரி இருக்குது. இந்த இடத்துல எத்தனையோ பொருள் இருக்குது. திருடன், கொள்ளக்காரன் முள்ள மாதிரி முடிச்சிருக்கு எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. ஆமா, சுற்றி தான் இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க நம்ம பார்த்துடணும். சரி, பொறுப்பா இருந்துச்சா? நான் போயிட்டு வரேன். சரி. ஹலோ நண்பா, சொல்றா. இன்னைக்கு தாங்க பெரியப்பா வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு பொங்கல் வேற வரப்போகுது, லீவுக்கு பெரியப்பா வீட்டுக்கு வந்துருக்கா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இதுதானே பெரியப்பா வீடு. ஆமா, பெரியப்பா பெரியப்பா. இது பெரியப்பாவா? யாரா நீ? எங்க பெரியப்பா வீட்டுல நீ யாரு? எங்க பெரியப்பா வீட்டுல நீ யாரு? நான் தான் இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரனா, வந்து புத்திசாலியான வேலைக்காரி. புத்திசாலியே மாறி மாறியா? எனக்கு அது தெரியும். எங்க பெரியப்பா எங்க? பெரியப்பா பார்க்கணும். ஆனா யாரு இல்ல, வாசல் இல்ல. அது என்ன உள்ள வர பழக்கம் ஏதோ திறந்து இல்லங்க. எங்க ஐயா சொல்லியிருக்காரு, திருட வேஷம். எங்க ஐயா சொல்லியிருக்காரு, சொந்தக்கார வேஷத்துலதான் திருட வருவானா. அதனால நீ வீட்டுக்குள்ள என்ன தாண்டி இங்க வர முடியும். நான் வருவேன். அட இல்லங்க, போ போ. ராஜா, ஐயா சொல்லுங்க ஐயா. நம்ம கலக்க வந்திருக்கிறேன். யாராவது வந்தாங்களா? ஆமாங்க ஐயா. யாராவது வந்தாங்களா? ஆமாங்க ஐயா. உங்க சொந்தக்காரன், உங்க அண்ணன் பையன், தம்பி பையன் சொல்லிட்டு ஒரு லூசு பையன் பேக் மாட்டிட்டு வந்தாங்க ஐயா. அடிச்சு பார்த்துட்டேன். அட முட்டாள், அட லூசு. என் தம்பி பையன் கஷ்டப்பட்டு தூரத்துல இருந்து வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்திருந்தான். இப்ப வெக்கேஷன்ல லீவு வேற, அந்த லீவுல 4 நாள் வந்து இருந்துட்டு போறான்னு சொல்லிட்டு எங்க தம்பி தான் சொல்லியிருந்தான். அவன் வந்தவன அனுப்பி விட்டுட்டியா? அவன் எங்க இப்ப? அவனே பஸ் ஏத்தி போயிருப்பாங்க ஊருக்கு. ஆனா லூசு, மறுபடியும் நீ லூசுன்னு காமிச்சிருக்க. ஆளுந்தரம் உனக்கு தெரியாதா? நீங்க தான் ஐயா உங்க ஜாடியிலே திருட மூஞ்சி, அதனால அனுப்பி விட்டுட்டேன். நான் திருடனா தெரியலனா? அந்த மூஞ்சில அவனுக்கு தெரிஞ்சானா? அப்ப நீ ரொம்ப நல்லவன். இப்படி வந்து எல்லாருக்கும் முன்னாலே இப்படி நடந்துட்டு ரொம்ப மனவேதனையா இருக்குது. நீ ஒரு வேலைக்காரன் வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா வந்த வேலைக்காரன் அதை விட சோதனையா இருக்கிறான். அதனால யாரையும் நம்ப கூடாது. இனி மறுபடியும் நான் ஏசப்பட்டதான் ஜெபம் பண்ண போறேன். கொஞ்ச நேரம் என்ன செய்ய போறேன்? ஜெபம் பண்ண போறேன். நீ கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருக்கணும். சரியா? என்ன என்ன செய்ய போறேன்? எப்ப ஜெபம் பண்ண போறேன்? நீ என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கு. இதை மட்டும் செஞ்சாலே இது எனக்கு பெரிய உதவியா இருக்கு. சரி, நான் ஜெபம் பண்ண போறேன், தொந்தரவு பண்ணாத. சரியா? இயேசுவே, ஒரு சோதனை போய் இன்னொரு சோதனை வந்து சேர்ந்திருக்கு ஆண்டவரே. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க வேணும்னு கேட்டு வந்த வேலைக்காரன் எனக்கு வேலை வைக்கிறவன், எனக்கு ஓலை வைக்கிறவனா வந்து இருக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மாற்றணும் ஆண்டவரே. இந்த லூசு ராஜாவை மாற்றுங்க. மட்டுமல்ல, எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, அமைதியை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. என்னடா உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் நேரே வந்து தண்ணி ஊத்தி சொல்ற? என்னடா சொல்ற? ஜெபம் பண்றது கூட உனக்கு பிடிக்கலையா? இது கூட உனக்கு நான் ஜெபம் பண்ற இடத்துல வந்து கூட அமைதியா ஐயா, அப்பான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. அப்பா வரல போல, அதனால நானும் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து நிரப்புனேன். நான் ஏசப்பாவை கூப்பிட்டேன். அவர் என் உள்ளத்தை நிரப்ப
தண்ணி ஊத்துற மட்டும் ஏமாலே ஊத்தி விட்டுட்டியா? அடா முட்டாள், நான் உன்னை வச்சு என்ன செய்வேன்ப்பா? இப்போ உனக்கு உங்க அப்பா வச்ச பேரு ராஜா, ஊரார் வச்ச பேரு லூசு ராஜா. இப்ப நான் உனக்கு ஒரு பேர் வைக்க போறேன். ஏசுராஜா, நான் உனக்கு ஒரு பேர் வைக்க போறேன். போவாஸ். என்னது? போவாஸ். போ வா இஸ் கூட சேர்த்து. இப்ப சொல்லு, பேர் சொல்லு. போவாஸ். தெளிவா சொல்லு. போவாஸ். இனி உன் பேர் என்னது? லூஸ் ராஜா. இப்பதானே சொன்னேன் நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? போவாஸ். போவாஸ். இப்ப நான் உன்னை என்னன்னு கூப்பிடுவேன்? போவாஸ்னு கூப்பிட்டேன். போவாஸ்னு கூப்பிட்டாதான் வரணும். இனி யார் உன்னை லூசு ராஜான்னு கூப்பிட்டாலும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போவாஸ்னு கூப்பிட்டா ஆமா நீ வரணும். சரியா? சரி, மறுபடியும் நான் ஜெபம் பண்ண போறேன். என்ன உன் பேர் தான் உன்னை குழப்பி விட்டுச்சு. இனி உன்னை நல்ல பேரா வச்சிருக்கிறேன். உன்னை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சரியா? சரி, மறுபடியும் ஜெபம் பண்ண போறேன். ஆமா சரி சரி. இப்ப நான் ஜெபம் பண்றேன், அமைதியா இரு. ஆண்டவரே, உங்க நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த லூசு ராஜாங்கிற பேரை மாத்தி போவாஸ்னு பேர் வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த போவாசை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அந்த ஞானியா மாற்றுங்கப்பா. அவன் மேல கிருபையா இருங்கப்பா. அந்த போவாசுக்கு உடைய இறக்கம் கிடைக்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. தெய்வமே, ஐயா என் சம்பளத்தை கொடுக்காம போயிட்டீங்களே. ஐயா 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 எழுப்புங்க. ஐயா காது கேக்குது. கை தூக்க முடியுது. அப்ப இருக்காரு. ஐயா எதுப்புங்க. எங்க அம்மா காசு அனுப்பணும். ஐயா என் சம்பளத்தை ஒரு ரூபாவது கட்டல கட்டுங்க. ஐயா ஒரு பைசா கூட இல்லாம ஐயோ ஐயா வேற போட்டோமே. என்ன பண்றது? மனுஷன் இப்படி சாஞ்சுக்கிறான். ஐயா தெய்வமே, சாமியே. என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. நம்ம அங்க இருக்கும் போது ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாரு. இங்க பார்த்தா இப்படி கவுந்து கிடக்குது. நம்ம என்ன பண்றது? ஒருவேளை நம்மளும் அவர் அப்பா இருக்காரோ யாரும் அந்த ஆளையும் காணோம். போட்டோல மாட்டி வச்சிருக்கு. சரி, யார் உதவி செஞ்சா என்ன? ஏசப்பா ஏசப்பா, இந்த ஏதோ புக் வச்சிருக்கான். என்ன புக்கு தெரியல. இதுல ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும்னு தெரியல. என்ன பண்றது? ஐயா என்ன ஐயா இப்படி படுத்து தூங்குறீங்க? சரி, நம்மளும் ஒரு எப்படி உட்கார்ந்தாரு. இப்படியா இப்படி உட்கார்ந்துரும். இப்படி ரெண்டு காலை இப்படி மடக்கி அம்மா எப்படிதான் உட்கார்றாரு. ஏசப்பா 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 ஏசப்பா, எங்க இருக்கீங்க? ஐயா தூக்குங்க. ஏசப்பா, காலமே உங்களை எங்க இருந்தாலும் வந்துருங்க. ஆவியா இருக்கீங்களா பூமியில இருக்கீங்களா தெரியல.
மத்தேயு 10:8. மத்தேயு 10:8. என்னது மத்தியுவா? ஏன்னா மத்த வச்சு ஏதோ சொல்ல சொன்னாங்க, இப்படி இல்லையே. இது என்னமோ புக் இருக்கு, நம்ம தான் ஞானியாச்சு, படிச்சு பார்ப்போம். என்ன இது என்னமோ கிரிக்கலாம் வச்சிருக்காரு, ஒன்றும் புரியல. இது என்னமோ இருக்கு, பார்ப்போம். இதை வச்சுதான் அவர் படிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. மத்தியு 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 இருக்கு. மத்தியு 10:8. 10:8. 10:8. 1 2 3 4 5. நம்மளே 10 வரைக்கும் தான் தெரியும், அது மாதிரி தெரியல. பரவாயில்ல, 10:8. ஒருவேளை நம்மளே கால்குலேஷன் பண்ணிப்போம். 10:8. அது 108. கூப்பிடு 108. எங்க அது போன அந்த ஆள் ஏதோ உடைச்சுக்கிட்டாங்க. ஐயோ காரமையை கொண்ட கூட வாங்கிட்டு இருக்காரு. அட இதை வச்சுட்டா என்னமோ பண்ணுவான். எப்படி இது பண்ணு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஹலோ 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 108 காப்பாடு. ஆமா 108 நான் தானே கூப்பிட்டேன். சொல்லுங்க. என் கையாவை காப்பாத்துக்கு அவரை போட்டு தள்ளிட்டு விழுந்து கிடக்குறாரு. ஐயா வந்துட்டே இருக்கோம். சொல்லுங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க ஐயா, அவர் போர்வை எடுத்துருவோம் சொன்னாரு. நான் போர்வை போட்டு மூடிட்டேன் ஐயா. குளிர்னால போர்வை கேட்கிறாரு நினைச்சாங்க ஐயா, அப்படி மயக்கம் போட்டாருங்க. நீங்க பாருங்க. கண்ணு சொல்றாரு, இன்ஜெக்ஷன் போட்டுலாம் வாயிலே கூட போட்டு விடுங்க. அவர் கொஞ்ச நேரத்துல கண்ணு சொல்றாரு. ஐயா சாமி, யோ எதிரியா ஐயா எதிரிங்க. அப்பாடா கடவுளுக்கு நன்றி, தெய்வமே காப்பாத்துறீங்க உங்களுக்கு நன்றி. ஐயா என்ன ஐயா வச்சு எங்க இருக்கிற? ராத்திரி யாருதான் இருக்காங்க? எல்லாரும் ஒரு மாதிரி ஐயா நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தீங்க. சரி. உங்க வீட்டு வேலைக்காரங்க ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க தான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவர் மட்டும் பண்ணாத இருந்தாலும் நீங்க இறந்துருப்பீங்க. அவரால் தான் உங்களுக்கு உயிர் பழைச்சிருக்கீங்க. நீங்க தான் நினைச்சா எங்க இருக்கிறேன்? நீங்க இப்ப வீட்டுல தான் நீங்க மயக்கப்பட்டு வந்துட்டீங்க. கீழே நான் கீழே இருக்கிறேன், கட்டில் மேல இருந்தேன், சேர் மேல இருந்தேன். என்ன இப்படி பண்ணுனது யாரு தெரியல. யார் பண்ணுனது? சரி, ஐயா நல்லா நீதான் என்ன இப்படி பண்ணியா? சம்பளம் கொடுப்பீங்கன்னு எது எழுப்பி விட்டேன், இப்படி திட்டுறீங்களே, மறுபடியும் போட்டுருவோம். எந்த வேலைக்காரங்களையும் நம்ப கூடாது. சரி சரி, எனக்கு என்ன வந்துச்சு? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா. நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஏசப்பாட்ட. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? நீங்க தான் ஐயா போவாஸ், நீங்க என்ன சொன்னீங்க? கூப்பிட சொன்னீங்க. சரி. உங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டாதான் வரணும்னு சொன்னீங்க. நான் ஒரு வாட்டி 2 வாட்டி கூட கேட்டு பார்த்தேன். போவாசுன்னு இருந்துச்சு. வேற யாரையும் லூசுராஜன் கூட நீங்க சொல்லல. போவாசுன்னு சொன்னானே. போர்வை எடுத்துட்டு வா, ஒரு குளிர்ந்து போல நல்லா ஜோமு அவரையும் கூப்பிட்டேன், அவரைதான் கூப்பிட்டா. நீ போர்வை எடுத்துட்டு முடி இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி என்ன காப்பாத்தணும்னு என்ன எப்படி வந்துச்சு? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க முட்டி போடுற மாதிரி போட்டு பைபிள் எடுத்து வச்சு பார்த்தேன். அப்போ ஏதோ மத்தியா 10:8 வந்துச்சுங்க ஐயா. தேடி பார்த்தேன். நான் தான் ஒரு ஞானியாச்சு தெரிஞ்சு வச்சு
பத்தி எடுத்து அப்படியே இப்படியே போட்டு பார்த்தேங்க ஐயா. நான் தான் ரொம்ப புத்திசாலி, உங்களுக்கு தெரியும். நீ புத்திசாலி கிடையாது. நான் உனக்காக முடி போட்டு ஜெபம் பண்ணேன். இந்த லூசு ராஜாவுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, அவனை கோவாசா மாத்துங்கன்னு ஜெபம் பண்ணேன். அந்த ஞானம் உனக்கு ஆண்டவர் தந்துதான் நீ 108க்கு போன் பண்ணவும், அந்த பைபிள் எடுத்து படிக்கவும், அந்த போன் பண்ணவும் இந்த ஞானத்தை ஆண்டவரே தந்திருக்கிறார். புரியுதா? இனி எந்த விதத்திலையும் எந்த தப்புகளும் பண்ணாது. உனக்கு ஞானம் வேணும்னா ஏசப்பட்ட தாராளமா கேட்கணும். நீ படிக்கணும்னா நல்லா ஏசப்பட்ட ஆண்டவரே ஞானத்தை தாங்கன்னு கேட்டாதானே தருவேன். எந்த வேலை செய்யணும்னாலும் நல்ல புத்தி வேணும், நல்ல ஞானமா செய்யணும்னு சொல்லிட்டு ஏசப்பட்ட கேட்டாதானே ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவார். உங்களுக்கு ஒருவன் ஞானத்துல ஆனால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமா கொடுக்கறதுல கேட்கறவர் ஆண்டவர் ஞானத்தை தருவாராம். புரியுதா? ஆமா. இனி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். சரியா? இனி லூசுத்தனமா ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லு. இனி லூசுத்தனமா ஒன்றும் செய்ய மாட்டேனே. ஓ பாய்.